Hey guys, welcome back. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷார்ட் ரைடு போகிறோம். பக்கத்தில் தான் போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 day ட்ரிப்பு தான். இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வந்துடும். இது வந்து ஒரு 2 days ட்ரிப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அதுக்குள்ளே கேரளாக்குள்ளே போகிறோம். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா ஒன் லைஃப் பிரகாஷ் வந்துட்டுருக்கோம் பின்னாடி. நாங்கள் 2 பேர் தான் இந்த ட்ரிப்பு. டைம் வந்து காலையில் 6:30, அதாவது காலையில் 6 மணிக்கே கிளம்பணும்னு நினச்சோம். பட்டு 6 ஆகிடுச்சு, 6:40 6:30 ஆகிடுச்சு. ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து பெட்ரோல் இருக்குது, பட் ஃபுல் பண்ணலாம் வண்டியில். போயிட்டு ஃபுல் பண்ணிவிட்டு 2 டேங்க்லையும் கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிட்டு நம்ம போகிறேன். இந்த ட்ரிப்போட ஃபுல் கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 450 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போ நம்ம அடுத்து கன்னியாகுமரி போய்ட்டு நம்ம கேரளா போயிடுவோம். ஸோ கேரளா வந்து பெட்ரோல் ரேட் வந்து கூட. தமிழ்நாட்டில் வந்து 101, கேரளாவில் வந்து 110. ஸோ 2 கேன்லேயும் கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிக்கணும். டேங்க் ஃபுல் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெட்ரோல் இதில் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். காலையில் சமைச்சில்லுன்னு இருக்குது. க்ளவுட்ஸ் வந்து இந்த ரைடில் எடுத்து வரல கைஸ். நான் வந்து போன ரைடு போயிட்டு வந்துட்டு க்ளவுஸ் வந்து எங்கேயோ எரிஞ்சிட்டேன். வீட்டில் தான் கிடக்கு எங்கேயோ, பட் அதை எடுக்கிற எனக்கு ஐடியா இல்லை இப்போது. ஏன்னா ஆனால் குளிருது கை. அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூலிங்காச்சும் இதாகும். பட் வேறு வழி இல்லை, அது போடுறதுக்கு போடாமல் இருந்துக்கலாம். தேங்க்ஸ். அதுவும் பெட்ரோல் தான். கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நேற்றுலாம் சரியான மழை. நேற்று நைட்டுலாம் பயங்கர மழை. வண்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேராக இருக்கும், சரியான மழை. பட் இந்த டைம் வந்து எல்லாம் செட் ஆகிடுச்சு. ரெயின் பேண்ட்லாம் வாங்கி, அதான் ரெயின் பேண்ட்லாம் வாங்கிட்டேன். மழை வந்தே ஆகணும்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த டீ பிரேக்லாம் திருநெல்வேலி தாண்டி தான். கன்னியாகுமரிக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸு. தென்காசியிலேருந்து ஒரு 120 அந்த மாதிரி இருக்கும். எஸ். ஸோ போகலாம். இங்கே வந்து இந்த பிரிட்ஜு மட்டும்தான் ரெடி ஆகலை. இந்த பிரிட்ஜு ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து திருநெல்வேலிக்கெலாம் 30 minutes தான். அடித்து பறந்து போயிடலாம். இது இன்னும் போட்டிருக்கான், 2 வருஷம் ஆச்சு இன்னும் போட்டிருக்கான். ஆக்சுவலாக இப்போ போகிற ட்ரிப் வந்து நான் வந்து லாஸ்ட்டு 2023 மார்ச்சில் ஏப்ரல்லையே போகணும்னு நினச்சேன். சரி கன்னியாகுமரி போய்ட்டு இப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு. எங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு கொடைக்கானல் போயாச்சு, மூணார், அப்படியே அந்த சைடு போயாச்சு. இந்த பக்கத்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. அதாவது இந்த பைக்கில் கிடைக்கல. நான் அதுக்கு இடையிலையே நான் இப்போ இந்த ஊட்டி ட்ரிப்பு வந்து கேன்சலான காரணமும் இது ஒன்று தான். ஊட்டி ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டு நான் நேராக கன்னியாகுமரி தான் வந்தேன். ஸோ இங்கேயே நான் வந்துட்டு இந்த மாதமே ஒரு 5வது தடவை போயிட்டேன் கன்னியாகுமரிக்கு. பட் நான் வந்து அந்த டைமில் நான் விலாக் எடுக்கிற ஐடியாவும் கிடையாது, விலாக் எடுக்கிற மூட்லேயும் இல்லை. ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு ஒர்க் விஷயமா கூட வரல. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி விஷயமாக தான் வந்தேனே தவிர நார்மலாக சும்மா நான் போகலை. ஸோ அதனாலேயே என்ன இப்போ தான் நான் போயிட்டு வந்தோம், கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பட் இந்த டைம் வந்து சரி போயிடுவோம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு. ஏன்னா ஊட்டி ட்ரிப்பு வந்து நான் கேன்சல் வந்து ஆனது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக பிளான் பண்ணியிருந்தோம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஸோ அது ஒன்றும் பண்ணுறதுக்குலாம் போயாச்சு, வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. பந்திப்பூர்லாம் எனக்கு அப்புறம் போனவங்கலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய யானைக்குடியை பார்த்துருக்காங்க போல. நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். என்ன பண்ணுறது. ஸோ நம்ம போகலாம் கைஸ் பந்திப்பூர் மறுபடியும். ஆனால் அது இப்போதைக்கு போக மாட்டோம், ஏன்னா இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ தான் அவ்வளோ தூரம் போய்ட்டு வந்தோம். மறுபடியும் அந்த ஆக்சுவலாக கர்நாடகா போயிட்டு அங்கே ஓடி வரலாம். ஆனால் ஊட்டிக்கும் எங்களுக்கும் ஆகவே மாட்டுது, என்னென்னே தெரியல. வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில் நான் 5 மணிக்கு வந்துச்சிட்டேன்.
கன்னியாகுமரிக்கு வந்து இங்கேருந்து 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் ஒரு போர்டு பார்த்தேன். ஆக்சுவலாக மேப்பு போடல. எங்களுக்கு வந்து இந்த ரூட் ஆல்ரெடி பழக்கப்பட்ட ரூட்டான எங்களுக்கு கரெக்டாக வழி தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் மேப் போடணும். ஆக்சுவலாக இந்த ரோடு போட்டதுலேருந்து சீக்கிரமே போயிடலாம், இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஆகும் திருநெல்வேலி ரீச் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் போய்டும். 30 to 40 மினிட்ஸுக்குள்ளே போய்டும். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருநெல்வேலியை விட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஏன்னா திருநெல்வேலியில் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே சேம் டைம் திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி அவுட்ரு பிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இங்கேருந்து அங்கே போய் 30 மினிட்ஸ் ஆகணும். அதே 30 மினிட்ஸ் திருநெல்வேலி என்ட்ரன்ஸ்லேருந்து திருநெல்வேலி அதர் ரெண்டு பைபாஸை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஏர்லியராக போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இந்த ரஷ்ஷான ஹவர்ஸில் போயிட்டீங்கன்னா அப்படிதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை வந்து நம்ம கவர் பண்ணணும். திருநெல்வேலி அவுட்ரு போய் தான் நாங்கள் வந்து ஏதாச்சும் சாப்பிடவே செய்யணும். ஸோ பையன் தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் 100 வரணும், அதுக்கப்புறம் விட்டு விளாசிக்கலாம் கைஸ். கன்னியாகுமரி போயிட்டு தான் கைஸ் அந்த பைக்குக்கு டயர் மாற்றணும். அந்த பைக்குக்கு வந்து ரியர் டயர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ கன்னியாகுமரி போயிட்டு அங்கே ரிட்டன் கேரளாவுக்கு போகும்போது அதுக்கு இடையில தான் அந்த ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அந்த டயரை சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இந்த வண்டியில் இருக்க சேம் மேக்ஸிஸ் தான், எக்ஸ்ப்ளோரரு. அது வந்து 120, இதில் இருக்கிறது 140, அவ்வளோதான். ரெண்டு வித்தியாசம் இல்லை. ஆனால் நல்லாவே லைஃப் இருந்துன்னு சொன்னோம். 9.5 மாற்றினா சேட் வந்து அவன் வண்டியில் வந்து 9500 தான் ஓடிச்சு சேட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் டயரை சேஞ்ச் பண்ணுறோம். 9500 அந்த டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போ வந்து 24,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு வண்டி. இப்போ தான் அடுத்த டயர் சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஓடும். ஒரு அடித்து ஓட்டினா ஒரு 1000-1500 ஓடும். அது எதுக்கு மாற்றிடணும்னு மாற்றிட்டோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு கைஸ். என்ன பிரச்சனைனா, இண்டிகேட்டரோட அந்த ரிலே வந்து போயிடுச்சு, ஓகேவா? அதனால தான் அந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ தண்ணி இறங்கி எப்படியோ இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா, அவங்க வந்து ஜாவா கேட்டுக்கோங்க, ஜாவா சர்வீஸ்ன்றத 4-5 பேர் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு தெரியும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், எனக்கு அதை கிளைம் பண்ணியே கொடுக்கல அவங்க. எனக்கு அதை கிளைம் பண்ணியே கொடுக்கல. எலக்ட்ரானிக்ஸு கிளைம் ஆகாதுங்கிறாங்க. சரி, ஆயில் சீல் கிளியர் ஆகுமான்னு கேட்டால் அது கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதாவது ஆயில் சீலை கிளைம் பண்ணி கொடுப்பீங்கன்னா அது கிளைம் பண்ண முடியாது, அது ரப்பர். நாங்கள் ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன். சரி, அது ரப்பரு, அதனால் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 350 ருபீஸ் ஆச்சு. நான் கொடுத்து அதை மாற்றிட்டேன் ஆயில் சீல், ஓகேவா? ஆயில் சீல் வந்து ஷோரூம்காரன் தான் மாற்றி கொடுக்கணும். ஏன்னா அந்த வண்டியில் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் வண்டி எடுக்கும் போதே கேட்டேன், இந்த பிரச்சனை இருக்குது இந்த வண்டியில். அது வந்து ஷோரூம்காரங்க மாற்றி கொடுத்துருவாங்க, லீக் ஆகிட்டா சொல்லுங்க மாற்றி கொடுத்துருவாங்க. பட் அந்த ஷோரூமை இழுத்து மூட்டு போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். என்னன்னா, அந்த என்னோடய வண்டியோட இண்டிகேட்டர் அந்த ஃப்ளாஷர் வந்து போயிடுச்சு. ஃப்ளாஷர் ரிலே அது பேர் சொல்லுவாங்க, அது போயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. எலக்ட்ரானிக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அது கிளைம் பண்ண முடியாமல் இருக்கும்? அது அப்புறம் எதுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் வாரண்டி போட்டிருக்கேன், அதுபோக வண்டியோட வாரண்டி இன்னும் முடியலை, அதுபோக எக்ஸ்டர்னல் வாரண்டி போட்டிருக்கேன். எதுக்கு இத்தனை வாரண்டிஸ் நான் காசு கொடுத்து போட்டிருக்கேன்? எதுவுமே கிளைம் பண்ண மாட்டேறீங்க. அதுவும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் வந்து 200 300 நான் அது கண்டுக்கவே மாட்டேன். 1700 அதோட ப்ரைஸு மொத்தம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சு வெளியிடுறதுக்கு. அந்த ரிலேவோட ப்ரைஸு மட்டுமே 1400. அதுபோக லேபர் 400 ஆச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பிளிங்கரை வந்து செக் பண்ணுறதுக்கு 400 வண்டி வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு, பிளிங்கர் ஏன் ஒர்க் ஆகலன்னு செக் பண்ணுறதுக்கு 400 ருபீஸு, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 120 ருபீஸு வச்சு பொறியும் பொறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனசை விட்டுருச்சு, சரி நான் எதுக்கு வண்டியை ஷோரூமில் கொண்டு போய் சர்வீஸ் விடணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் மாட்டினது ஒழுங்காக மாட்டாங்க, ஃபினிஷிங்கும் சரியே இல்லை. அதுக்கப்புறம் நான் கலட்டி வண்டியை மாட்டியிருக்கேன் உட்காந்து. ஹெட்லைட்டுக்கு முன்னாடி ஒயர்ஸ்லாம் வெளியே வந்து கிடக்கு. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டை வந்து கலட்டி நான் உட்காந்து மாட்டியிருக்கேன் உட்காந்து. நான் அதோடு நினச்சிட்டேன், இனி ஷோரூமில் வண்டியை வந்து சர்வீஸ் விடக்கூடாது அப்படின்னு. அதாவது தெரியாதவனா பிரச்சனை இல்லை, நல்லா தெரிய வரல எனக்கு. அப்படி இருக்கும் போதே நம்மகிட்டே மண்டையில் மாவரைக்கும் போது நமக்கு கடுப்பாக தானே இருக்கும். ஷோரூமில் வந்து ஆயில் மாற்றுறதுக்கு, ஏர் ஃபில்டர் மாற்றுறதுக்கு மட்டும்தான் லைக்கு, வேறு எதுவும் மாற்றிடாதீங்க. நான் என் பக்கத்தில் இருக்க ஷோரூம் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சர்வீஸ் எப்படி கேட்க போகுது, இல்லை
நான் ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன். எனக்கு நடந்த சர்வீஸ்லாம் சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி இந்த வாரண்டி கிளைம் பண்ணலன்னா எனக்கு வந்து என்னடா இது, அப்புறம் எதுக்கு தான் வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் தான் இந்த வருஷம் வந்து இதோட எக்ஸ்டர்னல் வாரண்டி இன்னொரு வாரண்டி முடிய போகுது. அப்போ கால் பண்ணி கேட்பாங்க எக்ஸ்டர்னல் வாரண்டி போடுறீங்களான்னு. நான் போட மாட்டேன்றேன். போட்டு நல்லா கொஞ்சம் மானங்கட்ட கழி கேட்கணும். ஜாவாவில் வந்து ஒரு 2-3 ஷோரூமுக்கு ஒரே சர்வீஸர் தான் இருக்கார். ஆக்சுவலாக சர்வீஸ் இன்ஜினியர்னால் ஒருத்தர் தான், ட்ரெயினர் சர்வீஸர் ஒருத்தர் தான் இருப்பார். அவரை எல்லா ஷோரூமுக்கும் அங்கேயும் போயிட்டு வராரு. ஓகேவா, இந்த ஷோரூமில் ஒருத்தர் வேலை பார்த்தாரு, நான் பைக் எடுத்த ஷோரூமில் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. ஏன்டா அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே வேலை பார்க்குறவன்ட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைலாம் கிடையாது. 1000 மட்டும் மாற்றுங்கன்னு வந்துடுவேன். அவர் இப்போ தனியாக கடை போட்டார் வெளியே, அவர்கிட்ட தான் அதை கொண்டு போய் நான் விடணும். எனக்கு வந்து பெருசாக எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு இல்லை. இப்போ நம்ம ஷோரூமில் எதுக்கு கொண்டு போய் விட்றோம் அப்படின்னா, ஓகே இத்தனை சர்வீஸ் ஷோரூமில் பண்ணுறோம் அப்படின்னா எதுவும் பிரச்சனைனா அவங்க வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க, அதாச்சும் பண்ணுவாங்க. எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், இவ்வளோத்துக்கும் அந்த ஷோரூமோட ஓனர்கிட்ட கூட கொஞ்ச நாள் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவரை மீட் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கூட அவர் சொன்னார், நாங்கள் வந்து சர்வீஸில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம், இப்போ சர்வீஸ் நல்லா பண்ணுறோம் அப்படி இப்படின்னாரு. டப்புன்னு நம்மக்கிட்டே வேலையை கேட்டாங்க சர்வீஸ் சென்டரில் இருக்கவங்க. சரி விடு, என்ன பண்ண முடியும், பில்லை போட்டாச்சு, வண்டியை வாங்கிட்டு வந்தாச்சு. இனி வந்து பெருசாக விடுற ஐடியா எனக்கு கிடையாது. இப்போ நான் வந்து ஸ்பேர் அங்கேருந்து ஷோரூம் வந்து கால் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிட்டு நானே மாட்டிகிட்ருக்கேன். பேசிக் சர்வீஸுக்கு ஓகே கைஸ், பேசிக் சர்வீஸு ஓகே. ஃபினிஷிங்காக மாட்டாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஹெட்லைட் வந்து இந்த சைடில் ஒரு கோடு கிடக்கு, அந்த கோடு வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஹெட்லைட்டை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. அந்த கோடு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. டைட் வந்து ஓவர் டைட் வச்சு, போல்ட்டை வந்து ஓவர் டைட் வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த ஒயர்ஸை நான் உள்ளே வைக்கும்போது பார்க்குறாங்க ஒரு கோடு கிடக்கு. எனக்கு இதெல்லாம் தான் பிரச்சனை வருது. இந்த ட்ரைனிங்க்கு வந்துருப்பாங்கள்ல, அவங்க வந்து நம்ம வண்டி வச்சு தொழில் பிடிச்சிடுவாங்க. அதுதான் நமக்கு பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காண்டி எல்லா சர்வீஸ் சென்டரும் அப்படி இருக்குமா கேட்டால் எனக்கு தெரியலை. இப்போ பெருசாக ஜாவாலேயும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ வாட்டர் சர்வீஸுக்கு காசு கேட்குறாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 4 சர்வீஸுக்கு வாட்டர் சர்வீஸுக்கு ஃப்ரீ தான், 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. அது யாராச்சும் ஜாவாவில் உள்ள யாராச்சும் நான் பார்த்தா தான் கேட்க முடியும். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். திருநெல்வேலி சிட்டிக்குள் என்ட்ரு ஆயாச்சு கைஸ். திருநெல்வேலி பிரிட்ஜு. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜுக்கு கீழேயும் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, டபுள் பிரிட்ஜ். இது நிறைய பேருக்கு தெரியும். தாமிரபரணி பிரிட்ஜு. முந்தைய இந்த ஒரு பிரிட்ஜு தான் இருந்துச்சு, இந்த இன்னொரு பிரிட்ஜு கட்டிட்டாங்க. அதனால இந்த வாடி போகணும், அந்த வாடி வரணும். பெருசாக டிராஃபிக் இல்லை. கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த ரூட்டுக்கு வந்து திரும்பியாச்சு. திருநெல்வேலியில் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:43. கைஸ் தலைவனை இந்த பக்கம் தான் தூக்கிட்டு இருந்தேன். ஷோரூம் இங்கே தான் இருக்குது. ஆனால் வண்டி வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த வண்டி வரேன். இந்த பைக்கில் வண்டி வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வரவே இல்லையே. ஒரே ஒரு ஹேண்டில் பார் மாற்றுறதுக்கு வந்தேன். வண்டி வாங்கின புதுசு வீடியோ பார்த்தா தெரியும், ஹேண்டில் பார் லைட்டாக ஒரு மாதிரி வளைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு புதுசு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இந்த பக்கெட்டே வரேன். ஆக்சுவலாக இந்த பைக்கில் ஹெச்டியில் வர்றது. ஒரு பள்ளத்தில் பொட்டாச்சு கேஸ் வண்டியை. அவன் டப்புன்னு வாழ்ந்துட்டா எனக்கு வளைய டைம் இல்லை. சரியான போடு கைஸ். அது பெரிய குழி. நேராக அந்த ரோட்டில் போனால் வேறு எங்கேயுமே திரும்ப மாட்டான். நேராக கன்னியாகுமரி தான், கடலில் போய் விழுந்துருவீங்க. சரிங்க, டீ குடிக்கும் கைஸ். இப்போ ஒரு கட் அடிச்சல ஒரு குழியில், அந்த குழியில் நேராக போய் விழுந்துட்டேன்.
அதுக்கு முன்னாடி சரியான வீடு. ஏர் கம்மியாக தான் இருக்குது. நல்ல வேலை ஏர் அடைக்கணும் நினச்சேன். டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போகிற வழியில் ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ இங்கே வந்து பெருசாக குளிரலை. ஆனால் இங்கே வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. நிறையா பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்ப்போம். எங்கே பிடுங்க போகிறானுங்கன்னு தெரியல எனக்கு. அந்த முன்னாடி போகிற பஸ்ஸுக்காரெல்லாம் மோசங்க. பின்னாடி உள்ள கிரிட்டாக்காரனை அடித்து கவுத்திருப்போம். இப்போ அந்த அவன் எங்கே போகிறான்? 700 என்ன பண்ணுதான் பார்ப்பான். இன்னைக்கு என்ன பண்ணுதான்? இந்த முன்னாடி போகிறான். இந்த இருக்காங்க ஸ்ரீ பாலாஜி டிரான்ஸ்போர்ட். இப்போ ஒரு கிரிட்டாக்காரனா கவுத்தி விட்டுருப்பாங்க. டப்புன்னு இண்டிகேட்டர் போட்டு திரும்பிட்டான். இந்தியாவோட கடைசி 4 நேரி டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். அவன் இந்த பக்கத்து இந்த ரோட்டில் தான் கடைசி டோல். வேறு டோல் இருக்கா என்ன? வேறு டோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், வேறு டோல் கிடையாதுங்க. இதுதான் கடைசி டோல். ஃபஸ்ட்டு டோலும் இதுதான். இங்கேருந்து நம்ம வந்து வள்ளியூர் அப்படிங்கிற ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். வள்ளியூர் வந்து கீழே இருக்குது. கீழோடி போனால் வள்ளியூர். ஸோ நம்ம வள்ளியூரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நல்ல மழை பெஞ்சனால தண்ணியாக கிடக்கு. ஆனால் கைஸ் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக இந்த மழைலாம் பக்கத்தில் பயங்கரமாக இருக்கும். மழை காத்தாடி வேற மாதிரி இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வழியோடி ஆரல்வாய் மூலியோடி போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் உண்டு. அந்த டேர்னிங் ஓடி போனோம் அப்படின்னா அது மேப்லேயே இருக்கும் காத்தாடி வியூ பாயிண்ட். அந்த வழியோடி நம்ம நாகர்கோவில் போனோம்னா செமையாக இருக்கும். பெஸ்ட்டு ரூட் இதெல்லாம். கைஸ் இங்கே ஒரு ஆஃப் ரோடு பார்த்தோம். சரி ரைட்டு உள்ளே இறக்கணும். இறக்கியாச்சு. கொஞ்சம் போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து தருவோம். ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. இங்கே நல்லா இருப்ப சஸ்பெண்ட் பண்ணு. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்து கிளம்பியாச்சு கைஸ். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு. சரி சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்து கிளம்பிடுங்க, வேறு யாரும் வந்தாங்கன்னா ஏதாச்சும் சொல்லிட்டுருப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. செமையாக இருக்குது இந்த இடம். அங்கே யூட்டன் அடிக்க போனோம்னா ரொம்ப தூரம் போகணும். இப்படி போயிடுவோம். இப்படியே சைடு போயிட்டு அப்படியே திரும்பி போயிடலாம். ஸோ நீ நேராக கன்னியாகுமரி தான் கைஸ். வேறு எங்கேயுமே ஸ்டாப்பு கிடையாது. இன்றைக்கி கிளைமேட்டு செம கிளைமேட்டு. மழையும் இல்லை வெயிலும் இல்லை, பயங்கரமாக இருக்குது. போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் ரோடு தான், எங்கேயுமே திரும்ப மாட்டோம். இந்த ரோட்டில் வந்து பைக் ஓட்டும் போது ஒரு மாதிரி அலசுது. எப்படி சொல்ல, நம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம். ஒரு 110 120 போனால் வண்டி ஒரு மாதிரி ஆடுது. ஆனால் அவனுக்கும் அந்த வண்டியும் அப்படி தான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் அப்படின்னு நினச்சேன். அவனுக்கும் அப்படி தான் இருக்குது.
ஒரு மாதிரி அலசுது வண்டி, என்னன்னு தெரில. ஆனால் மதுரை பைபாஸ்லாம் ஓட்டும்போது பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, இங்கே அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மாதிரி போய் ஆடுது. ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்லாம் என்ன அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுது. ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா நிறையா இருக்குது. அதனால இங்கே ட்ரோன்லாம் பறக்க வைக்க முடியாது. ட்ரோன்லாம் பறக்க வச்சோம்னா காற்று அடிச்சு இப்படி கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது. அது வந்து இங்கே சரௌண்டிங்கில் எதுவுமே பறக்கக்கூடாது. நம்ம அந்த காத்தாடி ரோட்டில் திரும்பி போனோமா, அந்த ரூடு ஒன்ஸ் வந்தீங்கன்னா அந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த ரோடு. 2 பக்கமும் மலை, நடுவில் ரோடு போகும், சூப்பராக இருக்கும். நிறையா அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம இடம்லாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் ரிட்டன் வந்து இந்த வழி வரப்போகிறது கிடையாது. நம்ம ரிட்டன் வந்து கேரளா வழி தமிழ்நாட்டில் போயிடுவோம். ஸோ ரிட்டன் இந்த பக்கம் வந்தாலும் நான் 4 வீடு சுற்றி வரலாம் பார்த்தேன். பட் இங்கூடி வர முடியாது. வேறு எப்பயாச்சும் ஒன்ஸ் சான்ஸ் கிடச்சுன்னா அந்த வழி நம்ம போவோம். கைஸ், லார்ட் ஆல்டோ இந்த காரை விட பெருசாக இருக்குது. மேலே லக்கேஜ் அது பெருசாக வெயிட் இருக்காது, இருந்தாலும் அதோட ஹைட்டு கூட. அந்த மேலே இருக்க மேட்ரஸ்லாம் கீழே இருக்கணும்னா அந்த ஆல்டோ ஹைட்டுக்கு இருக்கும். நாங்கள் மழை பெய்யுன்னு பயந்துகிட்டே தான் வந்தோம். பெருசாக மழைலாம் பெய்யலை. ஆனால் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. நல்லா காத்தடி கேஸ். ஹெல்மெட் வந்து என் ஹெல்மெட் வந்து அப்படி தள்ளுது. மண் ஏதோ கொண்டு போகிறான் நினைக்கிறேன். கையிலலாம் சுளிர் நடிக்க. க்ளவுட்ஸு கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அடுத்து க்ளவுட்ஸ் வாங்கிட்டு தான் அடுத்து எதுனாலும் வாங்கணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. NH44 எண்டு. நேராக போனால் வந்துடும். இதாங்க NH44 எண்டு. கன்னியாகுமரி பீச்சுக்கு அங்கே போகணும். அந்த அக்கா நடு ரோட்லேருந்து போஸ் கொடுத்துட்ருக்கு. நம்மளாம் இருந்தால் சரி வண்டி வருது, கொஞ்சம் வண்டி போனதுக்கப்புறம் கொடுப்போம் அப்படின்னு நிற்போம். அவங்களாம் அதெல்லாம் கிடையாது. உனக்கு தேவைன்னா நீ ஓரமாக போட வெண்ணெய் அப்படின்னு நடந்துட்டு நிற்கி. நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலாம் அங்கே முடியாது கைஸ். சன்ரைஸ் பார்க்காம என்னடா 10 மணிக்கு வரீங்க கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் காலையில் வந்துருந்தாலுமே சன்ரைஸ் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது உள்ளே தான் போகணும். பைக்குக்கு டோக்கனா பைக் எங்கேயோ ஓரமாக பார்க் பண்ணிட்டு ஒரு நடைய போட்டுற வேண்டிய கைஸ். ஓகே.